இங்கிலாந்து தேச முழுவதிலும் இருந்து கடிதங்கள் வர ஆரம்பித்தன. நாளெல்லாம் ஜெபமும் உபவாசமும் செய்தார். ஊழியம் பெருக பெருக தொழில் நலிவடைய ஆரம்பித்தது. ஒரு நாள் ஒரு விதவையின் வீட்டில் தாமாகவே முன்வந்து குழாய் செப்பனிடும் வேலையையும் கூரையை பழுது பார்க்கும் வேலையையும் செய்து கொடுத்தார். கூலி எதுவும் வாங்காமல், இது என்னுடைய கடைசி செப்பனிடும் வேலையாக கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்து விடுகிறேன் என்றார். இனி விசுவாச ஜீவியம்தான். தேவனை நம்பி அவரிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார். நைந்த செருப்புகளையோ கிழிந்து தொங்கும் கந்தலாடைகளையோ போட்டுக்கொள்ள நேரிட்டால் பழைய தொழிலுக்கு போய்விடுவேன் என்று சொன்ன அவரது தேவைகளை சந்திக்க தேவன் ஒருபோதும் தவறியதே இல்லை. ஸ்காட்லாந்து தேச ஊழியத்துக்காக ரயில்வே ஸ்டேஷனில் காத்து கொண்டிருக்கும் போது இடி விழுந்தது போல் ஒரு செய்தி வந்தது. அவர் மனைவி ஹார்ட் அட்டாக்கில் மயங்கி விழுந்து விட்டார் என்று. வீடு வந்து பார்க்கும் போது பாதி உயிர் பிரிந்து விட்டது. மரணத்தை கடிந்து கொண்டு ஜெபித்தார். உயிர் அவளுக்குள் திரும்ப வந்தது. அவள் என்னோடு இருக்கும்படி அவளை நான் அழைத்து கொள்ளும் நேரம் இதுதான் என்று தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனிடமே ஒப்புவிக்க வேண்டியதாயிற்று. அடக்க ஆராதனை முடிந்த பின்பு கல்லறை மீது படுத்துக்கொண்டு தானும் செத்து போய்விட வேண்டுமென ஆசைப்பட்டார். உனக்கு இன்னும் வேலை இருக்கிறது என்ற ஆண்டவரிடம், ஆண்டவரே, எனக்கு ஆவியின் இரட்டிப்பான வரங்களை, அதாவது மனைவியின் வரங்களையும் சேர்த்து தருவீர் என்றால் உம்முடைய வேலையை செய்கிறேன் என்றார். ஊழியம் 2 மடங்கு சுடர்விட்டு பிரகாசித்தது. ஆயினும் மனைவியாக மட்டுமின்றி சிறந்த ஆசானாகவும் இருந்த துணையை நினைத்து நெடுங்காலம் கண்ணீர் விட்டு கதறி அழுததுண்டு. தனது மகள் ஆலிஸ், மருமகன் ஜேம்ஸ் சால்டர் இவர்களையும் ஊழியத்தில் இணைத்து இங்கிலாந்து தேசம் முழுவதும் ஊழியம் செய்தார். பெருந்திரளாக மக்கள் நாடி வந்தனர். ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் என்ற பெயரை கேட்டவுடனே மக்கள் மனதில் வரும் முதல் எண்ணம் மகா பெரிய தெய்வீக சுகம் அருளும் பக்திமான். ஆத்தும ஆதாயமே முதல் நோக்கம். அதை அடைய தெய்வீக சுகத்தை பயன்படுத்தியதால் மக்கள் மனதில் அற்புதங்களும் அடையாளங்களுமே நினைவில் நிற்கின்றன. மரித்து போன ஒரு பெண்ணை இரவு 11 மணி முதல் 3:30 மணி வரை ஜப யுத்தம் செய்து மீண்டும் உயிரோடு எழுப்பினார். மற்றொரு முறை மரித்த பெண்ணை சுவரோடு நிற்க வைத்து இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று கட்டளையிட அவள் நடந்தாள். மக்கள் சுகம் பெற வேண்டுமென இரவு பகலாக அவர் உழைக்க காரணம், முதலாவது சுகமளிப்பது தேவனுடைய சித்தம் என்ற நம்பிக்கை, 2வது தேவ மனதுருக்கத்தோடு மக்களுக்கு ஜெபிப்பது, 3வது விடுதலை கொடுப்பது தேவ வல்லமையும் கிருபையும் என்று கூறி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது. ஆரம்ப நாட்களில் இரட்சணிய சேனையிலும் பவுலாந்து தெரு ஊழியத்திலும் ஆத்தும ஆதாய பணியில் ஈடுபட்டிருந்த காலங்களில் அவருடைய மனைவிதான் பிரசங்கிப்பார். அவரோ ஆலோசனை வழங்கி கொண்டு வருவார். பாலி வலை வீசினால் நான் மீன்களை கரையில் கொண்டு சேர்த்தேன் என்பார். அவரிடத்தில் ஆலோசனைக்கு வருகிற யாவருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவரது ஆவல். தெரு பிரசங்கம், வீடுகள் தோறும் சந்திப்பு, சுவிசேஷ பிரசங்கங்கள், மிஷனரி ஊழியம் என்று அவர் செய்த ஆத்தும ஆதாய பணிகள் ஏராளம். படை முயற்சி முகாம்களில் பிரசங்கிக்கும் போது அவருக்கென எடுக்கப்படும் காணிக்கைகளுக்கு பதிலாக அதை மிஷனரிகளுக்காக காணிக்கையாக எடுத்து அவர்களுக்கு அனுப்பிவிட வேண்டும் என வலியுறுத்துவார். வாழ்நாள் முழுவதும் ஓடி பிறருக்கு தெய்வீக சுகத்தை அருளிய இவர் 70ஆம் வயதில் கடும் வேதனைக்கு உள்ளானார். பயங்கரமான சிறுநீரக கற்கள் இருந்தன. அறுவை சிகிச்சையின்றி உயிர் பிழைப்பது கடினம் என்றார் மருத்துவர். ஆனால் அவரோ, இந்த சரீரத்தை உருவாக்கிய தேவனே அதை குணமாக்க முடியும். நான் உயிரோடு இருக்கும் வரை டாக்டரின் கத்தி பட விடமாட்டேன். நான் பெற்ற தெய்வீக சுகத்தை பற்றி கேள்விப்படுவீர்கள் என்றார். சரீரத்தில் வெளிவரும் கற்களால் தாங்கொண்ணா வேதனை அடைந்தாலும் அவர் ஊழியத்தை விடவில்லை. தனது 72ஆம் வயதில் போதும் கர்த்தாவே என்று கேட்கவில்லை. மாறாக ஊழியம் செய்ய இன்னும் 15 ஆண்டுகள் வேண்டும் என்ற அவர் விருப்பப்படி 87ஆம் வயது வரை சுற்றி சுற்றி ஊழியம் செய்தார். அவரது உலக வாழ்க்கை முடிந்தது. இன்னும் அவரது ஊழியம் பலரது வாழ்க்கையை தொட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே,
அவர் வாழ்ந்த காலத்தை விட இன்று நாம் வாழும் காலத்திலே வாய்ப்புகளும் வசதிகளும் ஏராளம். ஆதாயம் செய்யப்படுவதற்கோ இன்னும் ஏராளமான ஆத்துமாக்கள் இருக்கின்றன. இதை மனதில் கொண்டு நமக்கு முன்பாக இருக்கிற பணிகளை செய்ய உற்சாகமாய் எழும்புவோமாக.